சரவணா, நீங்க இறங்கலையா? நமக்கெல்லாம் இந்த தீ மிதிக்கிறது பூ மிதிக்கிற மாதிரி. நான்லாம் களத்துல இறங்கினா திங்கு திங்குன்னு குதிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படியா? அப்படிதான். ஆமா. அப்ப நீங்க இறங்கலாம்ல? எனக்கு தான் வேண்டுதல் எதுவும் இல்லையே. அப்போ எந்த வேண்டுதலும் இல்லையா? இல்ல இல்ல, இந்த விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் நடக்கணும்னு எந்த ஆசையுமே இல்லையா? அது மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கு. அப்போ அதெல்லாம் நிறைவேறணும்னு நினைச்சு இறங்குங்க. காதல் ஏற்கனவே நிறைவேறிடுச்சு, அடுத்து கல்யாணம் தான். அதுக்காக வேணா இறங்கலாம். இறங்குங்க. இறங்கிடுவோம். சரவணா, இவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா, நீங்களும் இறங்குறேன்னு சொல்றீங்க. அட, மீனாட்சி சொன்னதுக்கு அப்புறம் தயங்கலாமா? இப்ப எப்படி ஆனால் பறக்குதுன்னு மட்டும் பாருங்க. உசைன் போல்ட் மாதிரி அசால்ட்டா போவோம் பாருங்க. அசராம பாடுறா. பங்கு ராஜாமர் பங்கு. வேணாம்டா. அண்ணா, என்னென்ன பண்ற? அண்ணா, தங்கச்சி பாசம் வேற. ஐயோ, ஏய் சரவணா, சொன்னா கேளுடா. உன்னை இறங்க சொன்னேன்ல, நீ இறங்குனியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மாமா வேண்டாம், சொன்னா கேளு. அண்ணா சொன்னா கேளுண்ணே. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாப்பு, ஒன்னும் பயப்படாத, அண்ணன் பாத்துக்கிறேன். அண்ணா, இப்ப எப்படி இறங்குறேன்னு மட்டும் பாருங்க. அக்கா, அவர் உண்மையிலே இறங்க போறாருக்கா? அதெல்லாம் இறங்க மாட்டான்டி, சும்மா சீனு. ஏய், இல்ல மீனாட்சி, எனக்கு என்னமோ சரவணா இறங்கிடுவான்னு தோணுது. அவனாவது நெருப்புல இறங்குறதாவது. நீ வேணா பாரு. இப்போ மீனாட்சி விளையாடாத, வேணான்னு சொல்லு. அவன் இறங்க மாட்டான்டி, சும்மா பந்தா பாரு. சரவணா வேணாம், நீங்க வந்துருங்க. நோ நோ, முன் வைத்த காலை இந்த சரவணன் பின் வைக்க மாட்டான். உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா?